ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2007ல் ரிலீஸ் ஆன பிளாக் ஐஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் நான் சொல்ல போகிறேன். புதுசாக ரிலீஸ் ஆன சினிமாவை தவிர மற்ற எல்லா படம் நான் வீடியோ இந்த மாதிரி ரிவ்யூ போடுற எல்லா சினிமாவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் ஏதாச்சும் எரர் வந்து உங்கள் டவுன்லோடு வந்து ஏதாச்சும் எரர் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதும் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் நேத்தே சொன்னேன் உங்ககிட்ட. நேத்தே ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். நம்ம அயலான் படத்துல ரிவ்யூல சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆக்சுவலி இருக்கு. அதுல வந்து நேத்து வந்து 2-3 பேர் எனக்கு எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கு. எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதும் எனக்குன்னே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் ஆன மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீல் எனக்கு அப்போ. நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அவன் சப்ஸ்கிரைபரா பார்க்கல. நம்மளுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வருதே, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வருதேன்னு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது வந்து எனக்கு வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு சந்தோஷம் எனக்கு பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஒரு கூட்டம் வருது, அவங்களும் நம்ம வீடியோ பார்த்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா எல்லாருக்கும் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அப்புறம் என் வீடியோ பார்க்குற எல்லாரும் வியூஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஸோ நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண பார்க்குற எல்லாரும் ஜஸ்ட் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு வந்து எனக்கு மறுபடியும் ஒரு வீடியோ பண்றதுக்கு அது வந்து ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம இந்த மூவி ரிவ்யூக்கே வந்துடலாம். இப்போ வந்து இந்த கதையோட மெயின் கேரக்டர் வந்து சாரா. சாராக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. சாரா வந்து ஒரு டாக்டர். சாராவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வயலினிஸ்ட். அது இல்லாம அவருக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஆனா அவரு வயலின் நிறைய பேருக்கு கத்துக் கொடுக்குற கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு. இப்போ வந்து நம்ம சாராவோட 40வது பர்த்டே. அப்போ அந்த பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணுக்காக அவரோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு க்ளோஸ் ஆன ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அவருக்கு 2 பேருக்கும் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த டே வந்து இது அவங்க எல்லா எல்லா ப்ரோக்ராமுக்கெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சாரா வந்து நம்ம சாராவோட ஹஸ்பண்டோட வயலின் எடுக்கிறதுக்காக அவங்க மேல் ரூமுக்கு போவாங்க. போயிட்டு வயலின் எடுக்கும்போது அந்த வயலின்குள்ள இருந்து ஒரு கோண்டம் பாக்ஸ் கிடைக்கும். அந்த கோண்டம் பாக்ஸ் வந்து அது ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு கோண்டம் பாக்ஸ் வந்து 5 கோண்டம் இருக்கும். கோண்டம் தான் எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ஸோ அந்த கோண்டம்ஸ்ல 3 தான் அதுல இருக்கு, 2 மிஸ்ஸிங். இப்போ இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இவங்க கோண்டம் யூஸ் பண்றதே இல்லை. ஸோ இப்போ ஒரு கோண்டம் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல 3 தான் இருக்கு, 2 மிஸ்ஸிங். அதுவும் அவரோட வயலின் பாக்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. இப்போ சாராக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப டவுட் வந்துட்டு அது வந்து அன்னைக்கு அந்த பர்த்டே டேல வந்து ஸ்ட்ரைட்டா ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் போதே கேட்பாங்க, இது எப்படி இதுல வந்துச்சு, இதுல எப்படி 2 மிஸ்ஸிங் அப்படி கேட்பாங்க. அப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் வந்து வேற சில கதைகள் எல்லாம் சொல்லி அது காமெடி மாதிரி பண்ணி அதை முடிச்சிடுவார் அப்போ. ஆனா சாரா அது விட மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த பர்த்டே டே எல்லாம் முடிஞ்ச அப்புறம் சாரா வந்து இது கண்டுபிடிக்கணும், இதுல ஏதோ இருக்கு அப்படி ஹஸ்பண்ட் மேல ரொம்ப டவுட் வந்துட்டு ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஹஸ்பண்ட் அவர் போகும்போது அவருக்கு தெரியாம சாரா வந்து அவர் பின்னாடியே போய் அவங்க நான் சொன்னேன்ல சாரோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வயலினிஸ்ட். ஸோ வயலின் கற்றுக் கொடுக்குற அந்த கிளாஸ்ல போவோம். அங்க போய் இருக்கும்போது தான் சாராக்கு ஒரு விஷயம் தெரியுது. அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்குள்ள ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இப்போ சாரா வந்து செம்ம கோவம், அந்த பொண்ணே கொள்ள மாதிரி ஒரு மைண்ட் இருக்கு. ஆனா இதுல இவங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப டீப்பா இருக்கான்னு கண்டுபிடிக்கணுக்காக சாரா என்ன பண்ணுவேன், இந்த பொண்ணு வந்து வயலின் படிச்ச அப்புறம் கராட்டா கிளாஸ்க்கு போகும். அப்போ சாரா வந்து அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டு பிடிக்கும். இந்த ஃப்ரெண்டு பிடிச்சி இந்த பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சு இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இது எப்படி முடிக்கலாமுக்காக அவங்க ஒரு பிளான் வைப்பேன். அந்த பிளான் வச்சு இப்போ இந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சி இதுக்கப்புறம் அங்க சாரா வந்து என்னெல்லாம் பண்ண போறேன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட டைரக்ஷன் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் பேஸ் ஆகட்டும் சூப்பரா இருக்கு.
ஏன்னா வந்து அங்க இங்க எல்லாம் கொஞ்சம் சஸ்பென்ஸ், த்ரில்லிங்கா அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல. ஆனா இந்த படத்துல வந்து முக்கியமா நான் ஒண்ணு சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து 80+ மூவி தான். ஏன்னா இது வந்து ஃபேமிலியோட நீங்க பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்க சேர்ந்து பார்க்கலாம். ஆனா குழந்தை குட்டிக கூடலாம் அது பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த சாராவும் அவங்க ஹஸ்பண்டும் எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு காட்டுறதுக்கு அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை அப்படியே ஓப்பனா காட்டியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படம் வந்து ஃபேமிலியோட இருந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி இதுல நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால அது மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுட்டு இந்த படம் பாரு. இந்த படம் வந்து சூப்பர் படம் இது. நல்ல சினிமானா ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. நிறைய திங்க் பண்ற அளவுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இப்போ மேரேஜ் ஆனவங்களுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம். நான் அவங்களுக்குள்ள எதெல்லாம் நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு இந்த படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல படம். ஆனா வந்து அவங்க இது ஸ்பானிஷ் மூவி ஆனதுனால இது வந்து ஓப்பனா எல்லாத்தையும் காட்டுவாங்க அவங்க. அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மத்தபடி இந்த படம் வந்து சூப்பர் ஒரு படம். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு கியூட்டான ஒரு சினிமா. இது பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு நீங்க ஃபீல் பண்ண மாட்டேன். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த படத்தை பத்தி நான் சொல்றதுக்கு இருக்கு. மத்த எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னொரு படத்தோட வர்ற வரைக்கும் டாடா, டேக் கேர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ முடிக்கும்போது ஜஸ்ட் பெல் பட்டன், ரெட் பட்டன்ல கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ டாடா, டேக் கேர்.